இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க இந்த நாட்டில் தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு வழி இருந்தான்னா, யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த எண்ண ஓட்டம் தான் இங்க எல்லாருக்கும், இந்த மானுடத்துல எல்லாருக்கும் தேவைப்படுது. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப பாருங்க, என்னரும் மக்களே, சிலர் பாருங்க, என்னரும் மக்களே, இந்த பூமியில பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், கோயிலுக்குள்ள வரக்கூடாது, குளத்துல குளிக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க படுகிற இந்த பாடை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய வழியை வெளிப்படுத்துறார் அண்ணல் அம்பேத்கர். அததான் தோணுது. எத்தனை வலி, எவ்வளவு வலியின் மொழி அது. இன்னுமா அந்த கொடுமை இன்னும் தொடரும். அத பாருங்க, பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காது சமநிலை சமூகம் பிறக்க. இதற்கு என்னைக்கு சொல்றான் பாருங்க, அந்த இதுல படத்துல கூட வருது பாருங்க, நம்முடைய அது குரல் ஒளியில வருது. நம்ம பாவா செல்லத்துறையர் சொல்றாரு பாருங்க, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு. அந்த காலத்திலேயே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்திருக்குது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம் மூதாதை. எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும். அதுல பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். இதுல பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது, எங்க நோய், நாம பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம், சத்திரியன் தோலிருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், அந்த சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுலங்கானு பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது. பாரதி, அவன் மட்டும்தான்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்ட்டான். இன்னும் புரியுதா உங்களுக்கு? சமூகத்து மேல இருந்து அவனுக்கு கோபம் இருக்கு பத்தியில, அந்த கோபம் தான் இந்த பெருங்கோபம். அதை நீங்க இது என்ன, அது இழிவை சுமந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும். நீங்கள் இந்த வலி இது மேல்தட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது நாட்டாமை பண்ணிட்டு, இது ஒரு போதை, இது ஒரு மனநோய். மனிதனை சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிற ஒரு மனநிலை கொடிய நோய். அது மனநோய். அதான் இங்க இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் தான் வள்ளுவர் பெருமகனார். காரணம் என்ன? துணி விளக்குற வண்ணான், முடிதிருக்கிற மருத்துவர், அங்க சலவை தொழிலாளி வேணும், அங்க தச்சன் வேணும், அங்க விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்க வேளாண் குடிமகன் உழவன் வேணும், அங்க அதை உணவு அதை சமைக்க பாத்திரங்கள் செய்யற குயவர் வேளாளர் குடிகள் வேணும். எல்லோரும் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தால்தான் அது சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும் தான். மற்றெல்லாம் பிணமிடான்ட்டான். எல்லாரும் தான் சாடி இருக்கான், பாடி இருக்கான், ஆடி இருக்கான், எல்லாம் பண்ணி பார்த்துருக்கான், ஒன்னும் நடக்கலைங்க. நீ சாதிக்கு ஒரு சாமி, சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்க இருக்குது? செத்த பிறகு கூட பணத்தை புதைக்கிறதுல இவனுக்கு இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு அது. இதுல எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு தேசத்தை படைக்கும் உலக இந்த நிலத்துல முடியல. எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்துல, தமிழீழ நாட்டில நீ எவனாவே இரு, என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா நீ தமிழனா இருன்னு ஒரு மக்களை உருவாக்கி இறந்து போன எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று, நீ பெரிய தளபதினாலும் படு, நீ சாதாரண வீரனாலும் படு, நீ எவனாவே இரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லோரும் ஒரே. இங்க உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியாது. ஆனால் இங்க மகான்கள் தோன்றிருக்காங்க, காந்தி தோன்றிருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர், பெரிய புத்தன் பூல எல்லாரும் தோண்டிட்டான்.
எடுபடல, ஒன்றும் சரியில்லை. இன்னொரு தலைமுறை இந்த சாதி மதத்தை காலில் போட்ட செருப்பா போட்டு தேய்ச்சி நடந்தாலே ஒழிய இது சாகாது. இந்த கருமத்தை ஒழிக்காம சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியமில்லை. வெற்று வார்த்தை. சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துக்கிட்டு சாதியை ஏற்றதார்களை வைத்து கொண்டு சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவது என்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தனம் பந்தலுக்கு சமம், மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாருன்னா காரணம் அவர் அனுபவிச்ச வழி. அவரை போல ஒரு கல்வியாளன் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்க? ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும், அது குறைந்த தகுதி. ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான். ஆகச்சிறந்த கல்வியாளன். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்ட்டு நூலகம் எங்க இருக்கோ அங்கதான் அறை எடுத்து தங்கியிருக்க. அப்பேற்பட்ட அறிஞன் சொல்லித்தான், இந்த சாதிய இழிவை தொட தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுறான்ட்டார். அப்ப அது அந்த வலியை இந்த ஒரு 2 மணி நேரமா 2 மணி நேரம் அந்த படத்துல எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ, அதாவது அது அதிகப்படியா மிகைப்படுத்தாம இல்ல, ஆங்கிலத்தில் ஓவர் டிராமான்னு சொல்லுவாங்க. இல்லை அது சொல்லணும், புரியும்படியா சொல்லணும்ல சில இது. அவன் சொல்லிக்கிட்டே இருந்த தம்பி என்னடா வர முறைலாம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சொல்ல மாட்டான் சொல்லிட்டு இருந்தாலும் அது நமக்கு பழகிருச்சு. சும்மா பேரளவில் நம்ம ஒரு மொழியை பேசிட்டு ஏதோ ஒன்று தெரியுறோம், அது இப்படி பழகிருச்சு. அதில் மிக ஆழமான ஒரு பதிவு, அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமாக தாங்கி நிற்குது. ரொம்ப மிகைப்படுத்தாமல் தன் இயல்பு ஓட்டத்திற்கு இந்த கருத்துக்களை படம் சொல்லுது, வலியுறுத்துது. நல்ல ஒரு பதிவு. இனிவரும் தலைமுறையாவது இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புனிதம் இருக்கு, அதான் மனிதம். அதை நோக்கி இந்த மானுடம் பயணிக்கணும். அதில் தான் இந்த உலகம் சரி வரும். இதுதான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. காக்கை செத்தான, கொக்கு செத்தான, யானை செத்தான, புலி செத்தான, பூனை செத்தானன்னு கவலைப்படாமல் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் செத்தா பார்க்க நம்ம இருக்கோம், நம்ம செத்தா எவனும் இருக்க மாட்டான். அதெல்லாம் எந்த உயிர்மை நேயம் கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் சக மனித சாவையே இன்னைக்கு ஏறிட்டு பார்க்கறது இல்லை, போய்கிட்டே இருக்கும். அது பெரிய துயரம்தான். அப்போ இதில் ஒரு சிறந்த படைப்பு. இதில் என்னுடைய தங்கர் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்தும் நான்லாம் முதல் படத்துலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன். அந்த வாய்ப்பை பெற முடியல. தங்கர் கூட அழகிலாம் வேலை செஞ்சிட்டார். ஆனால் முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெருசு. எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது. ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால் அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க. இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை என்று வச்சா. நீ என்ன வேணாலும் கேளுங்க, தந்துடுவார். அப்போ இங்கே கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்கள் வேணா பாருங்க, உலகத்தில் இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தவன், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க, தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்திரை போட்டு வாசிக்க சொல்லுங்க. தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர்,
ஒரு கம்போசர், ஒரு இசையமைப்பாளர், ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுவாங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்சம் நேரம் அடி ரக்கம்மா கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்ட குரு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும். தின்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போடும், யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா குடியா வீட்டவன் வா மோசாட்டு வா பால் மறிட்டு வா போடுற, அப்படி 7 பாட்டு போட்டு விடப்பா சாதறிடுவா. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட, இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டு, அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால தான் முடியும். இப்போ டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்டுலாம். எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையாக படம் எடு, நீ ஏதாவது எடு, எல்லாத்துக்கும் இசைப்படும். இது ஒன்றும் வேணாம். நீ என்ன பண்ண நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டுருவாங்க. இங்கேருந்து கருவிக்குள்ளேருந்து, அதை ஃப்ரம் தி கேமராங்கிறது, இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சா, அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல் தாரதாரி. அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும், பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான். இதெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொல்ல வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா. இல்லைப்பா மறக்கிறதுக்கா பார்க்குறது. இது ஒரு இது இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரலில் வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்புல, நல்ல தாளம் தபேலாலாம் வாய்ச்சி போவாப்புல. இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்புல, சுட்டுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ தென்பாண்டி சீமையிலே முரசு அதிருது. இந்த உலகத்தில் இப்படி ஒரு இசையம்பாளை காட்டுறான், உலகத்தில் இப்படி ஒரு இசையம்பாளை. அவர் ஒரு திரைக்கதை, இவன் என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், வசனம் எழுதுறான். அவர் தனியாக உட்காந்து ஒன்று எழுதிட்டு இருப்பாப்புல. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தவேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்லே போங்க, அங்கே வந்து அவர் இறந்துட்டார், அவ்வளோதான், கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ முரசு அதிர்தான், தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே. இந்த இங்கே போய் பாருங்க, அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு, எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்றும் இப்படிதான். இதுதான் எங்க இளையராஜா. அதனால தான் இசை இறைவன், இசையை அருள்வார். இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது, அது பாட்டுக்கு மெட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்தில் கம்போசிங். 4 மாதம் 3 மாதம் 6 மாதம் அது வந்து வரும்போது வரும். எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும், ஒரு மெட்டு வரணும் இல்லையா, அப்படி வரணும். ஆனால் எங்கால எப்படி தெரியுங்களா, இங்கே இருங்க, காலையில் ஒரு பாடல், மாலையில் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளோ புகழ் பெற்ற வெற்றி பாட்டு, எவ்வளோ நேரத்தில் இசையமைச்சு மெட்ட அமைச்சிருப்பாருங்க நினைக்கிறீங்க? 1/2 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் தான். அடுத்தாலாம் சொல்கிறதுக்கு இல்லை, நான் தான் இருந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர், அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன், அவர் கண்டுக்கல. தம்பி அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி கட்டி இல்லைடா, அது எப்படி வரும்னு சொல்கிறா, அது சொல்கிறேன் ஐயாட்டா அப்படின்னு. அது இன்னும் இவனை பாட சொல்கிறாரு, நான் பெட்டியோடு நிற்கிறேன், நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கேன். அவர் சொல்கிற என்னது யார், என்னோட எங்கள் அப்பா சொல்கிறார் அசோசியேட் டைரக்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினச்சேன்.
அப்படியா, சரி பெட்டி உட்கார், பாடு கேட்டு. நான் ஒரு பாட்டு பாடுறேன். கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு, அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக வரும்? நான் ஒன்று போடுறேன், இரு, நான் போடுறேன். இந்த பாருங்க, நீங்கள்லாம் நம்புங்க. ஏங்க, என் குலதெய்வம் வீரகாமாகாளி ஆணையாக சொல்கிறேங்க, சத்தியமாக இருந்து பாருங்க, இப்படி போடுறாப்புல, இவ்வளோதாங்க. இந்த கை இங்கே போயிருக்கு, கை இப்படி அமுக்காது. மயில் இறகால வருடுன்னு அப்படி இருக்கும், அப்படி மெதுவாக அப்படி வருடும் அப்படிங்க. அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் இப்படி வந்துட்டு, சங்கிலிய போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே. இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு, பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது, அப்படியே பாடியிருப்பாரு. சரிதானே சோப்ரா? அப்படியே பாடுவாருங்க. அந்த தன்னனாலதான் இளையராஜா. இப்ப இங்க பாருங்க, மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச, அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்க ஒரு ஆமை போட்டுருவாங்க. எப்படி பாருங்க, அவரை ரசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களா, ஒன்று சோறு தண்ணி ஒன்றும் தான் கிடையாது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்தில்? ஆனால் 30-40 வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டி சலிக்கலை, இன்னைக்கும் சலிக்கலை. இவன் தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தான், இது சைக்கோன்னு ஒரு படம். அதில் என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதில் ஒன்று நினச்சி உருகி போனேன் மெழுகா. யாரா இருந்தாலும் யாரா விட, இன்னைக்கு யாராவனோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்ன நினைச்சு உருகி போனேன் மெழுகா. நெஞ்ச உரைச்சு பறந்து. எங்க ஆளு பாருங்க, விஜித்துக்கும் போடுவாரு, விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவாப்புல. அது வரும். எப்பவாவது அரிதான அவதாரங்கள். எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா. அது ஒரு வரம். அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது. அதனால இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். நான் உளமாற வாழ்க்கை வந்திருக்கேன். நான் இது ஏன்னா எங்கள் விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கூப்பிட்டா போய வேலை இருக்கு எனக்குன்னு போயிருப்பேன். அது அவருக்கு தெரியும். சிரமந்தான். இப்போ போய் 3 நாள் ஆச்சு இப்படி சுற்றிட்டு திரிஞ்சு, காலையில் இன்னும் ஓடணும். அது ஆனாலும் இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது நான் அரவிந்த் தான், எங்கள் அரவிந்த் அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பான்னு நினச்சேன் நான். ஆனால் விஜித் வந்திருக்கேன். எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கலை. ஒரு முதிர்ந்த நடி எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க. அவங்க அந்த பாலைவனச்சோலையில் நடித்த போது அவ்வளவு இதாக இருக்கும். அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல், அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அதை மாதிரி நடிச்சுக்கான். அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுக்கான் விஜித்து. பாராட்டுகள். அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. இதில் நீங்கள் விஜித்தை பாராட்டுவது, தங்கரை பாராட்டுவதும் தான், என்னை பாராட்டுவதும் தான், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான். இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம். தேவயானி அவர்கள் சொன்னது போல் உன்னுடைய தனித்திறமையில் தான் நீ வெல்லணும். அது முக்கியம். யாருக்குமே அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல் பயன்படும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்து தான் நீங்கள் நிலைத்திருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது. அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியாக இருந்தது. தன் ஆற்றலால் நிரூபித்தாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்னதான் எஸ்ஏசி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜயை தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழ் பெற்ற ஒரு
இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே, வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, கடுமையான உழைப்பு. அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை. சாதனையை எப்படி தொட முடியும்? வெற்றியின் மூலமா. வெற்றியை எப்படி அடைய முடியும்? கடுமையான உழைப்பின் மூலமா. அதனால உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை தவிர ஒன்றும் கிடையாது. அந்த பேரன்பின் பெருங்கோபத்துக்கு உங்க எல்லாருக்கும் எளிய உதாரணம் சேகுவேரா. உங்களுக்கு தெரியும், கியூபா விடுதலை புரட்சியாளர். பசியோடு இருந்தார்கள் மக்கள், உணவளித்தேன், மனிதாபிமானி என்றார்கள். அது அவனுடைய பேரன்பு. ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான். அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம்தான். அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு, அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம். அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்புது. எத்தனை காலத்துக்குடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது. அதான் படம். தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. ஊடகவியலாளர்கள்லாம், ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, தம்பி விஜய் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, அதுபோல இது புதியவர்களை வரவேற்கணும். அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வராது. இப்போ என்னையெல்லாம் தேர்தலில் போட்டியிடுறேன்னு யாரும் சொல்றது இல்லை. கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது, சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் போட்டி போட போறான்னே சொல்றது இல்லை. அங்கே இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை. அதை ஒழிக்க நான் போராடிருக்கேன். இது சமூகத்தில் இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இவ்வளோ நேரம் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ரொம்ப பெருமை. ஒரு தம்பி கதிரோடைய அப்பா கதிர் நான் ரொம்ப நெருக்கம். என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாருனாங்க. அவரும் நடிச்சுக்காரு. நல்லவர் அல்ல, கெட்டவரை தான் நினச்சிட்டாப்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாகும், சாதி கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு. இன்னொரு தலைமுறை மாறி வருது. அந்த மாற்றத்திற்காக நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி. படம் வெற்றியடை என்னுடைய வாழ்த்து. பேரன்பும் பெருங்கோபமும் இந்த திரைப்படத்தினுடைய அறிமுக விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி சென்றிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய தம்பிகள் வசந்தபாலன், தம்பி சுசீந்திரன், தம்பி கண்ணன் அவர்கள், என்னுடைய குரு சித்ரா லட்சுமணன் அவர்கள், தம்பி கரு பழனியப்பன், எண்ணற்ற படைப்பாளிகள். அந்த வரிசையில் இப்போது தம்பி சிவபராஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். இங்கே பேரன்பும் பெருங்கோபமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். எல்லாரும் பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே இந்த பேரன்பு தான். நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி என்று தலைப்பு வச்சுட்டு கீழே தலைப்பு எழுத்தார் பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் என்று போட்டிருந்தேன். அதில் இது தம்பிங்கிறது எங்கள் தலைவரை தான் குறிப்பிட்டு எடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் அது பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்னு போட்டேன். அது ஏன் பேரன்பு? அவருடைய பேரன்பு, தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு, அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஆளாயிட்டார். இங்கே
பாரதியினுடைய பெருங்கோபம், அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம். அப்படி அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு. இதில் எல்லாத்தையும் விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தான். அவருடைய மனைவியார் பெயரில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர் தயாரிச்சது. அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை இது வருத்தப்படுறாரு இருக்கிற திரையுலகிற்கு இருக்கிற நெருக்கடிகளை குறித்து. இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது, நீங்கள் கவலைப்படாத, சரிவல் இல்லை. அதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை தான். அப்படி எங்கள் அப்பா எஸ்சிஎஸ்சி கூட பேசினாங்க பாருங்க. நான் ஒவ்வொரு தட்டையாக போய் வாய்ப்பு, அவ்வளோ பெரிய இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேங்கிறார். அதில் ஒரு அழகி படம் எல்லாரும் பார்த்த ஆயிடுச்சோம். தேவையான இவங்களை கூட குறிப்பிட்டு பேசுனாங்க. அந்த படத்தை நம்மளால எடுத்துட்டாப்ல. அவர் ஒளிப்பதிவாளர் வந்து படம். இப்போ அது 4 ஃப்ரேம்னு ஒரு திரையரங்கம் இருக்குது. அதில் என்னை கூப்பிட்டு காட்டுறாரு, ஏ வா வை பாரு அந்த படத்தை அப்படின்னு. நாங்கள் மாமத்தில் என் தங்கச்சி கணவர் அவர், அதனால் நம்மளால் கூப்பிட்டு காட்டுறாரு. நான் படத்தை ரசிச்சுட்டு வந்து கட்டி பிடிக்கிறேன், பாராட்டுறேன். அருமையாக எடுத்துட்டேன், ஒரு காவியம் மாதிரி எடுத்துட்டேன். படம் வெற்றி அடை, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன அப்படியே சொல்ற ஏன் உண்மை எல்லாம் வந்திருக்குன்றியா? அப்படியா? என்ன ஒரு வயலும் ஒன்றும் சொல்ல மாட்டானே. என்ன இப்படி சொல்ற? உண்மையை சொல்லு. உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன். தயாரிப்பாளருங்க நின்றுட்டு இருக்காப்புல. உதயகுமார் தானே, உதயகுமார் நின்றுட்டு இருக்காப்புல. நாங்கள் ரெண்டும் பேசிக்கிறத பார்த்து சிரிக்கிறாரு. என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்படியா போய் பேசிட்டு போகிறதுன்றப்பல என்னை பார்த்து. அந்த படம் ஓடும்னு கடைசி வரை நம்பலை அவர். அவருக்கு நல்லா எடுத்து சொல்லும்னா, ஐயா நீங்கள் உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க, அந்த படம் உண்மையிலே பெரிய வெற்றி அடையும். நம்பவே இல்லை அவர். திரைக்கு வந்து பிச்சுட்டு ஓடுது. இப்போ பெரிய விடுதி கட்டி வச்சு இருக்காப்புல. அங்கே போனால் தங்குறது. நீங்கள் தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும்னு அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ செல்வார் அடிக்கடி. அது மாதிரி அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கர் குழு விவாதம்லாம் இல்லை கதையில். ஒரே ஆள் தான் எழுதுவார். எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த படங்கள்லாம் அத்தனையும். பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல ஏவிஎம் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் 3 பேர் உட்காந்து பேசுகிறோம். 3 பேர் சேர்ந்து செய்யலான்ட்டு. அதில் எங்கால இதில் கோவத்தில் சேரன் அடிக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் தான் நரேன் வந்தார். அது செஞ்சோம். அதில் ரொம்ப அழகான எழுத்தாளர். ஒரு ஒவ்வொன்றும் அவருடைய காவியம் போல் ஒரு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். நான் கூட சொன்னேன், நீயே விஜித்தை நீயே அறிமுகம் செய்யலாமே. நான் எடுத்து வச்சிருக்காப்ல. டக்குமுக்கு டிக்குத்தாளம் தானே. அவன் தான் முதல்ல அந்த படம் வேணாம், இந்த படம் வரட்டுன்ட்டான் விஜித்தை. அது விஜித்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை விட எனக்கு எங்கால தங்கர் பச்சா மேலே நம்பிக்கை இருக்குது. அவன் எதையாவது எழுதி ஆகச்சிறந்த ஒரு காவிய படைப்பா தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான். அதில் எனக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை இருக்கு. கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் பார்ப்போம். ஆனால் விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல. சின்ன பிள்ளையிலேருந்து அரவிந்த் விஜித்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு அறிமுக படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசு தான். ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் இந்த இதில் வெளிக்காட்டுறதுல நல்ல முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடித்து அனுபவம் பெற்ற ஒரு நடிகர் போல் அவன் அந்த உரையாடல் உச்சரிப்பு அது நடை இதுலெல்லாம் அவன் சிறப்பாக செஞ்சிட்டாப்புல. நான் கூட சொன்னேன், இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் விஜித் அப்படின்னு. அந்த இதில் அவனு அந்த திரை மொழி
திரை அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான். அதனால் அதை எளிதாக வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன். ஒளிப்பதிவு ரொம்ப சொன்ன மாதிரி தம்பி சுசீந்திரன் சொன்ன மாதிரி இந்த கேரளாவுக்குள்ளே வருகிற பகுதிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியெல்லாம் எடுத்திருக்கா. அப்படி தினேஷ் மொத்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அது தேவையற்ற அவள் எடுத்தோன்னே சொல்லிட்டான். தம்பி கருப்பல்லே அப்படின்னே வேலை செஞ்சுருக்காப்புல. அதே நேரம் எங்கள் அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமேந்திரா அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படித்தேன்னு சொல்லும்போது தேவையற்ற காட்சி, தேவையற்ற நகர்வு, தேவையற்ற உரையாடல் சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது. ஒன்று அப்பா பால்மேந்திரா, இன்னொன்று அப்பா மகேந்திரன், இன்னொன்று எங்கள் அப்பா பாரதி ராஜா. அந்த மாதிரி படங்களில் பாலுமேந்திரா அப்பாவை பற்றி சொல்லணும். நானும் எங்கள் தலைவரும் சில முக்கிய தளபதிகளோட பேசிட்டு இருக்கும்போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது. அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பால்மேந்திரா அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலன்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது இங்கே உட்காந்துருந்த எங்கள் அண்ணன் பொட்டம்மான் ஊர் பாசம் நீங்கள் கண்டுக்கிறாரு அப்படிங்கிறாப்புல. 2 பேரும் ஒரே ஊர்னால ஊர் பாசத்தில் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அப்பா பாலமேந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை, இந்த காட்சி தேவையில்லாமல் இருக்குது, இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்திருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் யாருமே குறை சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி. அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் கூட தங்கட்ட சொன்னேன், தேவையற்ற பதிவு, காட்சி, உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை. முதல் படம் மாதிரி இல்லை. சிவபிரகாஷ் எனக்கு அவர் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். என்னுடைய பயணங்களில் ஒரு 4-5 ஆண்டுகள் என் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் பின்னாடி தெரிஞ்சோண்டே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதில். அதே மாதிரி கதாநாயகன் நடித்த அந்த சாலி அவர்கள், அவங்க படத்தில் அவங்க மலையாளியாக நடித்ததுனால நானும் மலையாளி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தில் ஒரு கருவி இருந்து நம்மளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம நடிக்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது என்ன இல்லைனாவே அவன் சிறந்த கலைஞனாக ஆயிடுவான். அது தெரியுது. அது நம்ம என் தம்பி அருள்தாஸ் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். அவன் செய்ய வந்த வேலை வேறு, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேறு. இதில் 2 பேரும் மயம் கோயமையும் என் தம்பி அருள்தாஸும் உண்மையான வாழ்க்கையில் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க. திரையில் அநியாயத்துக்கு கெட்டவனாகவே நடிக்க வேண்டியது இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு 2 தெரியும். எனக்கு ரொம்ப அது மயம் கோம்பியை பார்த்தா புஷ்பாலெல்லாம் பயங்கர கொடுமையான கொடூரமான ஆளாக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பார்த்தா கன்னடா படத்தில் நடிக்கிறோம். எந்த படம், எந்த தொலைக்காட்சி திருப்பினா நம்மால் இருக்காரு. நமக்கு ஒரு பெருமை. ஒளிப்பதிவு கருவி இல்லாமல் கூட போவாங்க, நம்மால் இல்லாமல் இன்னி போக முடியாது படப்பதிவுக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு பெருமை தான் நமக்கு. அது என் தம்பி அருள்தாஸ் கெட்டவனாலாம் நடிக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இவன் ஏன்னா அதெல்லாம் நடிக்கிறான் அப்படி. அதனால் கலைன்னு வந்துட்டால் என்ன இருக்குது, அது நடிக்கணும், அதில் ஒன்றும் இல்லை. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க 2 பேருமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அதில் போய் தம்பி வினோத் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருந்தார். நம்மால் அவன் நல்லா நடிச்சிருந்தான். நல்லா அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு சிவபிரகாஷ். ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தார். அவர்கிட்ட தான் கதை நகருது. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், வணக்கம், வாழ்த்துக்கள். இதில் நிகழ்ச்சியை நேர்த்தியாக தொகுத்து வழங்கிக்கிட்டு என்னுடைய தம்பி முபாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒளிப்பதிவு, அதுக்கப்புறம் அந்த உரையாடல். அது முருகேஷ் பாபு அவர்கள் ரொம்ப அருமையாக செஞ்சிருந்தார். இந்த உரையாடல் யாருன்னு நான் கேட்டேன்னா, துருத்தல் வெளியில் போய் எப்படி தேவையற்று பேசுகிறாங்க, வம்படியாக பேசுகிறாங்க அப்படின்னு இல்லாமல் கதாபாத்திரங்கள் அதனுடைய இயல்புக்கு அந்த உரையாடலை எழுதியிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
இங்கே ஆகச்சிறந்த மேதை இருக்கார் எங்கள் கலை இயக்குனர் முத்துராஜு. அப்புறம் என்னுடைய தம்பி அவன் கவிஞர், சிறந்த கவிஞன். அவ எழுதிய பாடல்கள், அதில் அவர் சொன்ன ஒரு ஐயா விஜயகாந்தை பற்றி சொல்லும்போது சரிதான், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். அந்த பாட்டு கொஞ்சம் வலியாக தான் இருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திருப்பி போடும்போது ரொம்ப இதாக இருந்தது. அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய குரு, அவரை பற்றி நான் சொல்லணும். நாங்கள் பசும்பன் படத்துக்கு நான் கதையை சொன்னோம். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டை வராத நேரங்களே இல்லை. அப்போ பஞ்சாயத்து செய்த பஞ்சாயத்துதார் அவர் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் தாளை தூக்கி தூக்கி கீழே போட்டுருவாங்க. சார் அது படிக்கிறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு. நான் ஒன்றும் இல்லை, பதறதில்லை, எடுத்து பொறிக்க அப்படியே வச்சுருப்பேன், போய் உட்காந்துருவேன். எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள், நான் நீண்டு பையன் ஒரு பேர செட்டு இது பண்ணிக்கிட்டு சில பையன் உட்காந்துருப்பேன். திடீர்னு இந்த இடத்துல சித்ரா இங்கே சிவா ஒரு இது பண்ணணும், ராதிகா இங்கேருந்து வரணும், இங்கே ஒரு இது வேணும், எங்கே அந்த பையன், நான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன். தேடி சிஷியா இங்கே வா இன்னும் என்ன உங்கள் அப்பா வந்து வசனம் கேட்குறாரு, இங்கே வாங்க, என்னப்பா வேணும், இங்கே 2 பேரும் பேசணும், இந்த இருக்குப்பா. அப்போ அது இதாப்பா நீங்கள் கீழே சத்து முன்னாடி தூக்கி போட்டு இல்லைப்பா, அதான்ப்பா. ஐயோ, ஒரு தடவைலாம் தூக்கி போட்டார். நான் கடைசியாக வெறும் இந்த இதுதான் இருந்தது, அதை தூக்கி கீழே போட்டு நடந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். பொள்ளாச்சியிலேருந்து நடந்தே போகிறேன்ட்டு திருப்பி, ஏய் வாட உங்கள் அப்பா பற்றி யாரும் புது சண்டைக்கு இருந்தா என்னடி வா 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 அப்படி கூட்டி போய் பல தடவை. அதுலேருந்து என்னுடைய குரு. இல்லைன்னா பாதி படத்துலேயே போயிருப்பேன் ஊருக்கு. அது சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி திரை உலகத்தினுடைய என்ன சொல்ற களஞ்சியம்தான். எங்கள் ஐயா நடிகர் திலகம் ஒரு நடிப்பில் கலைக்களஞ்சியம்னா, இந்த ஆண்டு இந்த படம் இப்படி வந்தது, இந்த திரையரங்கில் வெளியிட்டாங்க, இது இத்தனை நாள் ஓடிச்சு, இதனால் இது ஓடிச்சு, இந்த பண்டிகையில் வெளியாச்சு, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நினைவுக்குள்ளே இருக்குது. அவ்வளவு இங்கே இருக்கிற மூத்த இதழியலாளர்கள் எங்கள் ஐயா போன்றவர் இருக்காங்க. விழாவின் சிறப்பே நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிற என் உறவுகள் எல்லாம் இவ்வளோ நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுவே இந்த விழாவுக்கு பெருமை. அது இதை காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இத்தனை ஊடகவியலாளர்களும் 10 மணி ஆகியும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பெரிய இது. அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும், ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும். நேற்று எங்கேயோ இருந்து வந்தோடனே வா படம் பார்க்கன்னு கூப்பிட்டாப்புல, அங்கே போனேன். இன்றைக்கி நீதிமன்றத்தில் நேர் நிற்கணும், நின்றுட்டு 5 மணிக்கு வந்து இறங்கினேன், வா இங்கே பாட்டு வெளியிடணும்னு கூப்பிட்டாப்புல. வேற ஆள் இருந்தால் போய் வேலை இருக்குன்னு சொல்லலாம், அவர்னா போன்றிருப்பேன். விஜித்துக்காக வர வேண்டியது இருக்குது. இவரெல்லாம் யார் பார்ப்பா? என் தங்கச்சிக்கு என் பிள்ளை விஜித்து அரவிந்துக்காக பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது எங்கள் தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒன்று ஊழல், லஞ்சம் யாருக்கும் பிடிக்கலை, இந்த நாட்டில் யாருக்கும் பிடிக்கலை. ஆனால் ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்போ யார் கொடுக்குறா யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க தான் நியாயமான தீர்வு சொல்லணும். ஏன்னா இல்லை, ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா? லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போ யார் தாண்டா கொடுக்குறா, எவன் தாண்டா வாங்குறான் தெரியல. எங்கே இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும். இந்த எண்ணத்துல தான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு, என்ன லஞ்சம். பிரசவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர்னு கூட சொல்றது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்க, அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா?
அப்போ காசுக்காரன் போடுறான்னு திட்டிடலாம். கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரியில் படிக்க போனோன்னா 10 இடம் தான் இருக்கு, ஆனால் 100 பேர் காத்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடின்னா கட்ட தயாராக இருக்கான். அங்கே யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால ஒழிக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்தில் கதாநாயகி விட பாடினாங்க, நம் பாட்டன் பாரதி பாடினது. பாரதி ஒன்று இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்தில் அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்க எவனுமே இருக்க முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது. அன்பிற்குரியவர்களே, காலத்தை உருவாக்கிய ஒரு பாவலன் உண்டென்றால் உலகத்தில் நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையல 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பாய் நினைச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினைச்சானா? அவன் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். நீ பிரிக்கல, அதை பத்தி அவங்க கவலைப்படல. தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் 76 நாள் பட்டினி கிடந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு. யாரு? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டான். எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளவு பெரியாரிங்க. அக்ரகாரத்தில் கழுதை வரக்கூடாது, கழுதையை கையில் தூக்கிட்டு நடந்துட்டாப்ல. இந்த பாரதி படத்துல பார்த்தீங்கன்னா தெரியுமே. மதம் மாத்துறது நீ பார்த்துருக்க? உலகத்துல சாதி மாத்தின ஒரே மகன் பாரதி தான். கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி எடுத்து போட்டு பூணூல போட்டு இன்னையிலிருந்து நீ பறையன் இல்லை ஐயன். யாரா? சுப்பிரமணிய பாரதி பண்ணான்னு சொல்றான். போடா, அப்படி ஒரு ஆளு நம்ம ஆளு. அவன் சொல்றான், அவன் மனசுக்குள்ள எம்பிட்டு வலி இருந்தா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர்கள் மேலோர்ன்றான். அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வர்ற, அறிவு மூதாட்டி வர்ற. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறை. சாதி இரண்டுன்னா நம்மால் என்ன பண்றான்? ஆண் ஜாதி பொஞ்சாதி. அது இல்லை சாதியே, அது இல்லை. ஆண்பால் பெண்பால், அது பாலியல் வேறுபாடு. அது சாதி இல்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு கிடையாது, பாலியல் வேற்றுமை. அது அவ சொல்ற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்ன்ட்டான். கொடுக்கிறத உயர்ந்த சாதி, தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குற கஞ்ச பிசுனா இருக்க நான் வந்தாண்ட இழி மகன் கீழ் சாதின்ட்டான். எல்லாரும் பாடி போறான். பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தன் வரான், புரட்சி பாவனை. அவன் இருட்டறையில் உள்ளதாடா உலகம்ங்கிறான். இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ அவன். தமிழ் என் உயிருக்கு நேர்னு வாழ அவன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல சாதிய ஒழிடாங்கிறான். சாதிய ஒளி. எல்லாரும் சமநிலை சமூகம் படைக்கதான் போராடுறான். அங்க சித்தரு புத்தரு ஞானி யோகி மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல், சாதிக்கு எதிரான கருத்து, சாதிக்கு எதிரான கட்டுரை, சாதிக்கு எதிரான பாட்டு, சிந்தனை, போராட்டம். ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது. அதே தான் சொன்னான், எல்லாரையும் சாகடிக்கிற சாதியே உனக்கு ஒரு சாவு வராதா?
அதானே எல்லாரும் பாடுனான். இந்த தலைமுறையில எங்க விஜித்து சிவபிரகாச அவன் பங்குக்கு ஒரு நெற்பள்ளி போடுறான் இந்த சாதியை கொளுத்துறது. சாதிங்கிறது ஒரு கொடிய சமூக நோயா இருக்கு, கொரோனாவை விட பெரிய கொடிய நோய். சாதி என்ன செய்யுது? உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க, அன்பு, அதை கொன்றுதுங்க. உலகத்திலே நீங்க இந்த மானுடன் ஒரு அளப்பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க மனுஷன் அழிச்சு கொள்றதுக்கு. இந்த எல்லா ஆயுதங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது அன்புக்கு தான் இருக்கு. அன்பு என்ன செஞ்சிரும்னு பாருங்க. அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தா கடவுச்சீட்டு வீசா அனுமதி வேணும். இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா ரஷ்யா போனா அவர் கடவுச்சீட்டை காட்டணும், அனுமதி, உள்நுழைவு அனுமதி வேணும், வீசா அனுமதி, உள்நுழைவு அனுமதி வேணும். ஆனால் ஒண்ணுமே இல்லைங்க, இதுல ஒருத்தி ஒண்ணுமே இல்லை. அன்னை தெரேசான்னு ஒருத்தி ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ எந்த பதவிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பாருங்க, எல்லா நாடுகள்லையும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில் தங்கிட்டா. அவளுடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்துட்டா. அப்ப உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது, அவளுக்கு கடவு சீட்டு இல்லை, உள்நுழைவு அனுமதி இல்லை, வீசா இல்லை, எந்த நாட்டுக்கு வேணாலும் நீ வா தாயே, உனக்கு எங்கே தங்கணும்னு விருப்பமோ அங்கே நீ தங்கிக்கலாம், எந்த இடத்துல நீ குடியேற நினைக்கிறியோ அங்கே குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கி விட்டா ஒரு மனுஷி. அந்த அந்த மதம் சாதி எல்லாம் பேசிட்டுக்கிறானா, எல்லாவற்றிலும் புனிதம் ஒன்று இருக்குது, மனிதம். அந்த மனிதத்தை கொன்றுது. ஆகச் சிறந்த ஒன்று அன்பு, அதை கொன்றுது இந்த சாதி. சாதி மதம் நீங்க என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? கல்லு, சாராயம், இந்த கஞ்சா, அவினு, கொக்கைன்னு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது போட்டால் தான் புதையேறும். சாதியும் மதமும் சொன்னா ஏறிடும்ன்றான். இந்த மார்க்ஸை விடவா ஒரு மேதை இருக்கான் அந்த நாட்டில். 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையால இன்னும் பிறக்கலன்றா. அவனே சொல்றான் மதம் ஒரு அப்படின்னு சொன்னா ஏறிடும்ன்றான். மற்ற போதையெல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிரும். சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் ஏறாது. ஏன்னா தனி சுடுகாடு அவனுக்கு. செத்தாலும் ஆறுமுக கவுண்டர் சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பானா இல்லையா? கல்லறை இல்லை, செத்தாலும் போகாது. இந்த சாதி ஒரு சமூக நோய். குறிப்பா எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய். இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுற, டேய், சாதி, மதம், சாராயம், இது 3 வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பகைவங்கிறது. மதம், சாதி, போதை இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது. அது என்ன சொல்ல? இப்ப தேர்தலில் நம்ம வேலை செஞ்சு போவேன், எல்லாம் சரின்னு விடும், என்னதானாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுலன்றான். அவனுக்கு மொழி செத்துச்சு கவலைப்பட மாட்டான், அவனுக்கு இனம் செத்துருச்சு கவலைப்பட மாட்டான், ஆறு செத்துருச்சு கவலைப்பட மாட்டான், மலை களவு போகுது கவலைப்பட மாட்டான், வளம் திருடு போகுது கவலைப்பட மாட்டான், உரிமை பறி போகுது கவலைப்பட மாட்டான். எது செத்தாலும் சரி, தன் சாதி செத்துறக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட 2 காதலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை? அதுதான் கதை. ஒரு பேரன்பை ஒருத்தன் வைக்கிறான், அந்த பேரன்புக்கு பிரச்சனை. அந்த அன்பை சிதைச்சவனை